வீடியோவை பார்க்குற தோழியோ தோழனோ தகப்பனோ தாயோ ஒரே புரிதல் எனக்கு புரிஞ்சது என்னன்ட்டு இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேங்க. காடு படைத்தது ரெண்டே படைப்பு மட்டும்தாங்க, ஆண் பெண், அவ்வளோதான். இதில் மனுஷனாக பார்த்து நான் இந்த ஆள், நான் இந்த ஆள், நான் அந்த ஆளுன்ட்டு அப்படியே பேசின்னு போயின்னே இருக்கலாங்க. என்ன, நம்ம திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுறோங்க, நம்மளுக்கு ரத்தம் வேணும்னு கேட்குறாங்க, நம்மளோட சொந்தக்காரர்லேயும் யாரும் கொடுக்கல, உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த பணத்தை கட்டி அந்த ரத்தத்தை வாங்கிடுறோம். அது எந்த ரத்தம்ன்ட்டு நம்ம யோசிக்கிறோமா? என்ன சொல்லு பார்க்கலாம். கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ கடவுள் படைச்சது ரெண்டே படைப்பு மட்டும்தாங்க. இது மனுஷனாக பார்த்து உருவாக்குனது தான் அந்தோட பேர் சொல்ல கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம இப்போ வண்டியில் போகும்போது திடீர்னு ஒரு குழந்தை ஊழ்ந்துட்டாலே முகம் தெரியாத இடத்துலையே போய் நம்ம உடனே தூக்குறோம். ஒரு குழந்தை ஒரு எங்கேயோ நின்று இருக்கும் போது நம்மளை அப்படியே முடியை பிடிச்சி இழுக்குதோ, ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்குதோ, அந்த இடத்துல ஒரு ஹாய் சொல்கிறோம். நம்ம ஒரு மனிதராக வாழ்ந்துக்கணும். ஒரு மனுஷனை கொல்கிற அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ கோவம்லாம் வேண்டாம்ப்பா. அதுவும் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் சொல்ல முடியாத ஒரு வேதனையோடு நான் இருக்கிறேன்ப்பா.